ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் ஆறுமுகம் பைரவிங்க 2 பேருமே எப்பவும் சேர்ந்தே இருக்கணும், லவ்வபிள் கப்புளாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ என்னோட சேனலுக்கு மறக்காமல் ஆதரவு தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே போன எபிசோடில் சஞ்சய் ஏற்படுத்தின குழப்பம்தான் ஆறுமுகம் கெட்டவனாக தெரிகிற அளவுக்கு கொண்டு வந்திருக்கான். சஞ்சய் என்ன பண்ணியிருக்கான்னா, ஆறுமுகம் விவசாய மாநாட்டுக்கு போயிட்டு வரும்போது குடிச்சிருந்தாரு. இந்த சமயத்தை தனக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிட்ட சஞ்சய் என்ன பண்ணாருன்னா, ஆறுமுகம் குடிச்சிட்டு வீட்டுக்கு வர வழியில் என்ன பண்ணிடுறாங்கன்னா ரோட்டில் விழுந்து கிடக்குறாங்க. இதை பார்த்தா வடக்காடு வள்ளி அப்படின்ற பொண்ணு வந்து பார்த்து ஆறுமுகத்தை தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு போகிறாங்க. இதை தனக்கு சாதகமாக ஏற்படுத்திக்கிட்ட சஞ்சய் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆறுமுகமும் வடக்காடு வள்ளி வீட்டில் தான் போய் நைட்டு ஸ்டே பண்ணுவார். ஆனால் அப்போது ஒன்றுமே இல்லை, நார்மலாக தான் இருப்பார். இந்த விஷயத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் நினச்சி என்ன செய்கிறாங்கன்னா, அன்னபூர்ணி வீட்டுக்கு போய் அன்னபூர்ணி அம்மாட்டையும் பைரவிக்கிட்டையும் வடக்காடு வள்ளி வீட்டில் ஆறுமுகம் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அங்கே போனால் தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போனால் ஆறுமுகத்தை வேறு மாதிரி சேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாரு சஞ்சய். ஆறுமுகத்தை பார்த்தா தப்பாக நினைக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வச்சுருப்பாங்க. இதை பார்த்து அன்னபூரணியும் பைரவியும் ஷாக்கிங்காக ஆயிடுவாங்க. இது நினச்ச மாதிரி நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் ஒரு பக்கம் ஹாப்பியாக இருப்பாங்க. ஆறுமுகம் எழுந்து பார்க்குறாங்க, நம்ம எப்படி இங்கே வந்தோம், அது மட்டும் இல்லாமல் அம்மாவும் பைரவி இங்கே எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் தன்னோட நிலைமையும் பார்க்குறாரு, நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியில் இருக்காரு. அந்த சமயத்தில் தான் அன்னபூர்ணியம்மா, ஏன்டா இப்படி பண்ண, நான் உன்னை நல்லாவே நினச்சேனே, நீ இப்படி ஒரு துரோகத்தை பைரவிக்கு பண்ணியிருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அழுவாங்க. ஆனால் ஆறுமுகம், அம்மா நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் எதுவுமே பண்ணலம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அன்னபூர்ணியம்மா நம்பவே இல்லை. அதே சமயத்தில் சொல்கிறாங்க, ஒரு பொண்ணோட அனுமதி இல்லாமல் நம்ம தொடுறதே தப்பு ஆறுமுகம், ஆனால் நீ இப்படி பண்ணியிருக்கே ஆறுமுகம் அப்படின்னு மகா சொல்கிறாங்க. வடக்காடு வண்டி தப்பானவ தான், ஆனால் எப்படி பொய் சொல்லுவா அப்படின்னு சொல்லி மகா சொல்கிறாங்க. உடனே ஆறுமுகம் தனக்கு என்ன நடந்ததுன்னு கூட தெரியாமல் என்ன இப்படி எல்லாருமே பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு யோசனையில் இருக்காங்க ஆறுமுகம். அதுக்கப்புறம் மகா கிட்ட ஆறுமுகம் சொல்கிறாங்க, சித்தி ஏன் சித்தி நீங்கள் வேற இப்படி பேசுகிறீங்க, எப்படிலாம் இல்லை சித்தி, நான் அப்படி எதுவும் பண்ணலை, அது மட்டும் இல்லாமல் வடக்காடு வள்ளி இந்த மாதிரி சொல்லியிருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆறுமுகம் சொல்கிறாங்க. அப்போ சஞ்சய் சொல்கிறாங்க, வடக்காடு வள்ளி சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறியே, சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சஞ்சய். உடனே ஷாக்கிங்காக நிற்பான் ஆறுமுகம். அந்த சமயத்தில் தான் அன்னபூர்ணி அம்மா அளவும் செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் பைரவி கிட்ட என்னை மன்னிச்சிருமா, இப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அழுவாங்க. அந்த இடத்துல பைரவி ரொம்பவே தைரியமாக சொல்லுவாங்க, அத்தை அழாதீங்க அத்தை, ஆறுமுகம் கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டான், எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லவுமே இதை கேட்டால் சஞ்சய்க்கு ரொம்பவே ஷாக்காயிரும். என்னடா இப்படி பைரவி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் ரொம்பவே ஷாக்காகி நிற்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பைரவி ஆறுமுகத்திட்ட என்ன நடந்துச்சா ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே ஆறுமுகம் பதில் சொல்ல ஆரம்பிப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை பைரவி, நான் விவசாய மாநாட்டுக்கு போயிட்டு வரும்போது இந்த மாதிரி குடிச்சிட்டு விழுந்துட்டேன். அந்த இடத்துல வடக்காடு வள்ளி வந்தாங்க. நான் அப்போ கூட சொன்னேன், என்னால் வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மா திட்டுவாங்க, அதனால தான் நான் இப்படி படுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, வண்டி பஞ்சராகி நின்றுது அப்படி இதுதான் நடந்ததுன்னு சொல்லிட்டு ஆறுமுகம் பதில் சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆறுமுகம் சொல்கிறத பைரவி முழுசாக நம்புகிறாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தை கூப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இவங்க 2 பேர்த்துக்குள்ளே நெருக்கம் இல்லாமல் இருந்தாலுமே அவங்களோட உண்மையான அன்பு மனசுக்குள்ளே இருக்குன்றத அவங்களோட நம்பிக்கையிலேருந்தே தெரியுது. இனி வர எபிசோட்ஸ்லாம் ரொம்பவே சுவாரஸ்யமாக போகுது. அது மட்டும் இல்லாமல் பைரவிக்கு எப்படி இருந்தாலும் சஞ்சயோட சுயரூபம் தெரிய போகுது. இனி வர எபிசோட்ல பைரவி எப்படி இருந்தாலும் சஞ்சயோட சுயரூபத்தை தெரிஞ்சுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆறுமுகத்தை விரும்பவும் இனி வர எபிசோடில் பைரவி எப்படி இருந்தாலும் சஞ்சயோட சுயரூபத்தை தெரிஞ்சுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆறுமுகத்தை விரும்பவும் ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான நிகழ்வு எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.